தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பொருட்கள் நீங்கள் வச்சுக்கிட்டா வித்தவுட் லாஜிக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதுக்கு நான் கேரண்டி. போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். சூப்பர் சூப்பர், வாங்க சார் வாங்க சார், அதான் சார் வேணும், காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார். கலாப மயில் அழகா அப்படி விரிச்சு ஆடுது பாருங்க, சந்தோஷம், சூப்பர். மயில் தொகையை நீங்க பார்க்கணும். அடுத்து பசுவின் மடி கோமாதாங்கிறாங்க. மனுஷனாலே ஜிமிக்கி கம்மல், ஜிமிக்கி கம்மல் தன்ன. அப்போ நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு கடுமையான இந்த இடத்துல ஒரு பதிவை நான் சொல்றேன். ஷீ சக்கரத்தை கழுத்துல போட்டிருந்தாலோ, இப்போ எங்களை மாதிரி இந்த மாதிரி புண்ணியமான இந்த ருத்ராட்சம் மாதிரியான விஷயங்களை கழுத்துல போட்டிருந்தாலோ, நாக மோதிரம் எதில் போட்டுக்கணும், எந்த விரலில் போட்டுக்கணும், அது பின்னமில்லாத நாகமாக இருக்கணும், நாக்கு நீட்டாத நாகமாக இருக்கணும். அந்த மானுடைய வடிவமோ கொம்போ முகத்தை பிரதிபலிக்கின்ற ஏதேனும் விஷயங்களோ, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, இது உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம். ஏன்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்னென்ன நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல பாருங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உள்ளபடியே இந்த பதிவை நான் முடிப்பதில் கனத்த இதயத்தோடு தான் இந்த பதிவை முடிக்கிறேன். மீனராசிக்காரர்கள், உங்களோட இந்த தாராபலன் முடியுது எனும்போது அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னடா சொல்ல போகிறோன்னு என் மனது இப்பொழுதே அலைய தொடங்கி விட்டது. அதான் உண்மை. ஒரு தாகம் எடுப்பதை போல எனக்கு இருக்கிறது. ஸோ அப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபினிஷ் பண்ணி மனசை நிறச்சி விட்டுட்டு மீனராசிக்காரங்களோட முடிச்சிடலான்னு ஒரு சந்தோஷத்தோடு வந்திருக்கேன். என்னென்ன பொருட்களை நீங்கள் வச்சுக்கலாம் தாரா பலன்கள் அப்படிங்கிறதுல என்ன பெரிய தாரா என்றால் என்னன்னா, என்னென்ன பொருட்கள் நீங்கள் வச்சுருந்தா காசு வரும், எது பொருட்கள்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே பயன்படுத்தலாம், எது செட் ஆகும் எது ஆகாது அப்படின்னு. இது என்ன சார் லாஜிக்கு? ஒரு பொருள் ஒரு ஆட்டோவோட இதை நம்ம திருப்பி விட்டால் வண்டிமா இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. காரணம் என்னென்னா, சில பேர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவோம். அப்போ சொல்லும்போது என்ன ஆகும், இது கண்டிப்பாக நடந்துடும், இவங்களோட பிளெஸிங்ஸ் நம்மளை காப்பாற்றுன்னு நம்ம நினைப்போம். சில பேர்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கவே மாட்டோம். ஏன் சொல்லுங்கள்? எனிவே அதை பகிர்ந்துக்கிட்டால் அது நடக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். அது வைப் அப்படி தான். அதுக்கு லாஜிக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தான் இதுவும். இந்த பொருட்கள் நீங்கள் வச்சுக்கிட்டா வித்தவுட் லாஜிக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதுக்கு நான் கேரண்டி. அவ்வளோதான். அப்போது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அடுத்து உத்திரட்டாதி 1, 2, 3 4ஆம் பாதம், ரேவதி 1, 2, 3 4ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த மீனராசி என்னக்கூடிய மண்டலம். இப்போது புரட்டாதி 4ஆம் பாதம். புரட்டாதி என்றாலே நீங்கள் எல்லாம் கர்ணனுடைய நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குபேரனுடைய நட்சத்திரக்காரர்கள், இருப்பதை அள்ளி அள்ளி கொடுப்பவர்கள் நீங்கள். ஸோ அப்போது அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன பொருட்களை கையில் வச்சுக்கணும், என்னென்ன பொருட்கள் கொடுத்துருந்தா பணம் வரும், எது வச்சுருந்தா பணம் வராது, 3 செக்மெண்ட் பேசலாம். அதில் முதல்ல டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன வச்சுக்கணும், இதை நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும், வச்சுக்கிட்டு தான் சார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். பெரிய கும்பம், அதை நீங்கள் ஜென்ரலாக பார்க்கணும், வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்கள் ஆஃபீஸ்லேயே சொல்கிறேன், உங்கள் வரவேற்பறையிலேயே சொல்கிறேன், உங்கள் ஒரு இடத்துல நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கும்பம் மாதிரியான ஒரு இதை நீங்கள் ஜென்ரலாக வச்சுக்கோங்க. கீழ் நோக்கிய கதாயுதம், இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். அந்த மாதிரியான கதாயுதம் வச்சுருக்கிற படங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க. கீழ் நோக்கிய தேங்காய், அதுவும் சரி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அது நீங்கள் பார்க்குறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இரட்டை வாள்கள், ஒற்றை மீன், இதை நீங்கள் பொதுவாகவே வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசணும். இப்போது போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். சூப்பர் சூப்பர், வாங்க சார் வாங்க சார், அதான் சார் வேணும், காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார், வாங்க, அதுதான் சொல்ல போகிறேன். இப்போது போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மொத்தம் 3 நட்சத்திரங்கள் வருகிறது பணம் தரக்கூடிய நட்சத்திரம். அதில் என்ன? பூசம், அனுஷம், உத்தரட்டாதி. இந்த 3. புரட்டாதிக்கு அடுத்து உத்தரட்டாதி சார் அப்படின்னா அதுதான் சம்பத்துன்னு என்ன? பணம் தரக்கூடியது. பூசம், அனுஷம், உத்தரட்டாதி. அப்போது இந்த 3 நட்சத்திரமும் என்ன பண்ணுது? பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது. பூசம், வி நோ வெல் வாட் இஸ் பூசம். பூசம் இஸ் நத்திங் பட் முருகப்பெருமானோட வேல். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பூசம்னா என்ன? முருகப்பெருமானுடைய வேல். டிஃபால்ட்டாக உங்கள் மைண்டுக்கு வரணும் அது. அப்போ பூசம்னா என்ன? வாட் இஸ் பூசம்? பூசம் இஸ் நத்திங் பட் முருகப்பெருமானுடைய வேல். வாட் இஸ் பூசம்? பூசம் இஸ் நத்திங் பட் கடகத்தில் வரக்கூடிய பிரதானமான ஒரு நட்சத்திரம். அது இட் இஸ் ஜஸ்ட் லைக் பாம்பு, ஆயில்யம் சுத்தமான பாம்பு. பூசம்ங்கிறது சர்பத்தை பிரதானமாக கொண்டு வரும். அப்போ மகுடி, புற்று, என்ன பாம்பை இனிஷியேட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பூசம். பாம்பாகவே வந்துருச்சுன்னா அது ஆயில்யம்.
அவ்வளோதான் விஷயம். அப்போ மகுடி, புற்று இதுக்கெல்லாம் நான் எங்கே சார் போவேன்? ஏன் சார் இங்கே பாருங்கள், நான் இப்பவும் சொல்கிறேன், இதில் வைக்க முடிஞ்சதை வைங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணில் படுற ஃபோட்டோஸாக வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து மகுடி ராகம்னு இருக்குது. மகுடி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், இமேஜஸ் டிபியில் வைக்கலாம், எவ்வளவோ இருக்கே. அப்போது மகுடி, புற்று, அம்பு, கூடை, முருகனின் வேல். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேர். சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் வேல் வழிபாடு. அவ்வளோதான் விடுங்க. வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். வெற்றி வேல் முருகனுக்கு. காருக்குள்ளே வைக்கிறீங்க, காருக்கு முன்னாடி வைக்கிறீங்க, கையில் வேல் வச்சுக்கிறீங்க. சில பேர் கையில் வேல் வச்சுக்கிட்டே பேசுகிற பழக்கம்லாம் இப்போ வந்துடுச்சு. ஒரு புதிய பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள்லாம் வருது. வாக்கிங் போகிறவங்களாம் கூட கையில் ஒரு நல்ல பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க, துர்சக்திகள்கிட்டருந்து. அது மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்போது வேலை கையில் வச்சுக்கிட்டே எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அடுத்ததாக மயில் தோகை கொத்து. சில பேர் பார்த்தீங்கன்னா மயில் தோகையை பஞ்ச் பண்ணி இப்படி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய பஞ்செல்லாம் உங்களுக்கு கூட தேவையில்லை. நான் சொல்கிறது ஒரு 4-5, ஒன்றும் முடியலையா, ஒரு 4-5 மயில் தோகை இருக்கிற கிருஷ்ணரோட தலைக்கு பின்னாடி 4-5 மயில் தோகை இருக்கும். அந்த மயிலை பாருங்கள். மயில் தோகையை பார்க்கணும். கலாப மயில் அழகாக அப்படி விரித்து ஆடுது பாருங்கள், சந்தோஷம், சூப்பர். மயில் தொகையை நீங்கள் பார்க்கணும். அடுத்து பசுவின் மடி கோமாதாங்கிறாங்க. பசுவின் மடியை தொட முடிஞ்சால் தொடுங்க. கிராமத்தில் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இதை கேட்குறீங்க. பசுவின் மடியை தொட்டுட்டு நீங்கள் காரியத்தை ஆரம்பிங்க. அதுக்காக அடுத்து கோமாதானா நத்திங் பட் வெறும் மாடு, அதுதான் கோமாதா. பாருங்கள், காமதேனு வேறு, கோமாதா வேறு. காமதேனுடைய சிம்பிள் வேறு, கோமாதா சிம்பிள் வேறு. கோமாதாங்கிறது ஒரு மாடு, பசுமாடு கன்றுக்குட்டி பால் குடிக்குது, அதுதான் வந்து கோமாதான்னு சொல்கிறது. இப்போ கோ வழிபாடு, அப்போ கோ பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கலாமா? நீங்கள் அப்படி யோசிங்க. இப்போ நான் சொன்னதோட நீங்கள் ஒரு ரிலவெண்ட் பண்ணி யோசிங்க. கோமாதா கோசாலையை பார்க்கலாமா? சூப்பர், அப்படி யோசிச்சுக்கோங்க. கோசாலைக்கு பணம் தரலாமா? உங்களுக்கு சிறந்தது. அப்போ இதெல்லாமும் உங்களுக்கு சிறந்தது. அடுத்ததாக நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன? அனுஷனாலே ஜிமிக்கி கம்மல், ஜிமிக்கி கம்மல் தன்ன, இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அனுஷனாலே என்ன ஞாபகம் வரணும்? ஜிமிக்கி கம்மல் ஞாபகம் வரணும். அப்போது இந்த ஜிமிக்கி கம்மல் இது வந்து நம்ம வீட்லேயே ஒரு இந்த மாதிரியான கலசம், இது தோடு, அந்த தோடு வந்து வாங்கி தர்றது, அவன் சுவாமிக்கு வாங்கி தந்தாலும் சரி, உங்கள் ஒய்ஃபுக்கு வாங்கி தந்தாலும் சரி, அந்த ஜிமிக்கி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அனுஷத்துக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்டே இல்லையா சார்? கோயில் மணி இருக்குங்க, தான கோயில் மணி. அப்போ அந்த கோயில் மணி அடிக்கிறது என்ன, அங்கே அந்த கோயில் மணி வாங்கி தர்றது. நீங்கள் வேறு மதங்களுக்குரிய எங்கேயோ வாங்கி கொடுங்க, ஆனால் கோயில் மணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தாரை ஹேவ் நோ லாஜிக்ஸ் அண்ட் நோ எமோஷன்ஸ். அதான் தாரையோட ஸ்பெஷல். தாரையோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, அந்த மணியை நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான் மேட்ரு. அவள் சொல்ல வர பாயிண்ட் அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க? தாமரை. வீட்டுக்குள்ளே சில பேர் தாமரையை தண்ணியில் மிதக்க விட்டு பார்ப்பீங்க. எங்கள் வீட்டு ஹாலில் சில பேர் தாமரை புஷ்பங்கள் வாங்கி தருவீங்க. லக்ஷ்மிக்கு ஹிரண்யவர்ணா ஹரிணி, லக்ஷ்மிக்கு அப்படியே தாமரை, செந்தாமரை. ஈவன் சூரியனார் கோயிலெலாம் போனால் கூட, அல்லது சுக்கரன் கோயில் போனால் ஒயிட் தாமரை தான் சொன்னிச்சு, கலர்லாம் உங்களுக்கு சொல்லலை. தாமரை இஸ் பெஸ்ட் டு யூ. தாமரை வேறு, அல்லி வேறு. திரும்பவும் சொல்ல குழப்பிடாதீங்க. அல்லி வாங்கிட்டு தாமரை நினச்சிக்காதீங்க. தாமரை தான் வாங்கணும், கேட்டு வாங்குங்கள் தாமரை. அடுத்ததாக பனைமரம் ஆந்தைங்கிறான். ஆந்தை போய் ஒரு நல்ல சிம்பல், உங்களுக்கு நல்ல சிம்பல், அவ்வளோதான் விடுங்க. இவர் உங்களுக்கு டீச்சரா? எனக்கு டீச்சர் விடுங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன பழக்கம்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஆந்தை ஃப்ரெண்டுங்க, மற்றவனுக்கு எப்படியோ. அப்போது ஆந்தையுடைய ஃபோட்டோ, இப்போல்லாம் விற்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், சென்னையில் இருக்கிறவங்க வண்டலூர் பக்கம் போனீங்கன்னா அந்த குபேரன் கோயிலே இருக்கும். அங்கே போராட்டாதி ஸ்பெஷலே நீங்கள், நான் அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த குபேரன் கோயில் வாசலில் பாருங்கள், எத்தனை ஆந்தை விற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அதாவது கோல்டன் கலர் ஆந்தை, பச்சை கலர் ஆந்தையை நீங்கள் பார்க்கணும். அப்போ ஆந்தை வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நான் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, தாரை வடிவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆந்தைக்கு கீ கொடுக்குறது, ஆந்தை கண்ணை திறந்து மூடுற மாதிரி பண்ணுறது, ஆந்தை வாயை திறந்து பேசுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, தாரை வடிவங்களில் சில பேர் கேட்குற டவுட் என்னென்னா, மூவபிள் மீட்டரில் வச்சு மூவபிள் பண்ணுவீங்க. ஒரு வேளை நின்று போச்சுன்னா மனசு கஷ்டமாயிரும், ஒரு வேளை அது உடஞ்சி போச்சுன்னா மனசு கஷ்டமாயிரும். இங்கே பாருங்கள், ஆந்தை நல்லா பேசிகிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி காலிலேருந்து அது பேசலை அப்படின்னீங்கன்னா அது ஒரு துர்சகுணம் மாதிரி எடுத்துப்பீங்க. ஸ்டாட்டிக் பொருட்கள் எப்போயும் வச்சுக்கோங்க. சில பேர் கையிலேருந்து காசு மகாலட்சுமி கொட்டுற மாதிரி ஃபோட்டோலாம் வைப்பீங்க. திடீர்னு மோட்டர் நின்று போயிடும், காசு இன்றைக்கி கொட்டாது, உங்கள் மைண்ட் செட்டு மாறிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே மூவபிள் பொருட்கள் வந்து கடவுள் கிடையாது. கடவுளுங்கிறது ஒரு பெரிய விஷயம், கண்டென்ட் இல்லை. கடவுளை கமர்ஷியல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்போது ஆந்தையை அந்த மாதிரி பாருங்கள். அடுத்ததாக என்ன சொல்லலாம்? உத்திரட்டாதி காமதேனு முரசு.
இப்படி அடிக்கிறாங்கல்ல முரசு, அந்த முரசு சம்மந்தப்பட்ட படம் வீடியோ ஏதோ ஒன்று பாருங்கள். காமதேனு இப்போ தான் சொன்னேன், கோமாதா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அடுத்து காமதேனும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லா சிலையும் ஃபோட்டோவும் இருக்கிற எல்லா தேவர்களும் இருக்கிற காமதேனும் காலாகாலமாக நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கும்பிட்டுருக்கேன். காமதேனோட உடம்புல எல்லா தேவர்களும் படமாக வரைஞ்சிருப்பாங்க. அது பெஸ்ட்டு. அப்படி இல்லை, இப்போல்லாம் வந்து புதுசாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பொம்மையை வச்சு அதில் செதுக்கிலாம் பண்ணுறாங்க. செதுக்கும் பொழுது பின்னமாகாமல் இருக்கணும். அதோட முகம் உடஞ்சிருக்கா, செதுக்கும் பொழுது அந்த தேவர்கள் கரெக்டான ப்ராம்ப்டில் தான் இருக்காங்களா, முகத்தை தொட்டு கும்பிடக்கூடாது. இது இந்த ஒரு பாயிண்ட் சப் பாயிண்ட்டாக சொல்கிறேன். காமதேனு சிலையை சில பேர் முகத்தை தொட்டு கும்பிடுறீங்க. இல்லை, அது ஸ்ரீதேவியின் அக்கா அமர்ந்திருக்கிறாள். ஸ்ரீதேவி அமர்ந்திருக்கும் இடம் பின்புறம். தயவுசெய்து காமதேனோட உடம்பே கடவுள் தான், ஜென்ரலாக வணங்கிட்டு போயிருங்க, கொம்பை தொட்டு வணங்காதீங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒற்றை கொம்பு குதிரை, இந்த யூனிகான்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன குழந்தைங்களாம் வச்சுருப்பாங்க பொம்மை, ஒற்றை கொம்பு இருக்கும். அது எங்கேருந்து வந்த பழக்கம்னு தெரில. ஆனால் ஒற்றை கொம்பு குதிரை தமிழர் வரலாறுகளில் நிறையா பேசப்படுகிறது. அந்த ஒற்றை கொம்பு குதிரை இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா விடுங்க. அடுத்ததாக அடுத்த 3 நட்சத்திரம், இதை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. என்ன, இன்னைக்கு நாளில் எங்கேயுமே போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அன்னைக்கு தான் ரோகிணியாச்சே, நான் வெளியவே வரமாட்டேன். அந்த ரோகிணி அன்னைக்கு நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் இதில் போய் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். அவன் இன்னைக்கு சந்திராஷ்டமமாச்சே, இதை மறந்துட்டோமே. இங்கே பாருங்கள், கிரகங்களை ஜெயிக்க முடியாது. கிரகங்களை நீங்கள் அந்த கிரகங்களை உணர்த்திடும். இன்றைக்கி நாள் நல்லா கிரகங்களை உணர்த்திடும். ரோகிணி என்ன பண்ணும், நீங்கள் வர்ற அன்றைக்கி அதை நாசம் பண்ணி விட்டுரும். அது வேண்டாம். அப்போது ரோகிணி சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டும் உங்களை அதே தான் பண்ணும். தேர் சக்கரம், நான் எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை சார். அப்போ கோயிலில் தேர் சக்கரத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அந்த மேட்ரு உங்களுக்கு வேணாம். நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்கணும், அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது செய்கிறேன், நான் வேணால் உங்களுக்கு சன்மானமாக தந்துடுறேன், பணமாக தரேன், நீங்கள் ஏதோ பண்ணிக்கிங்க, இதை எனக்கு கையை தொட சொல்லாதீங்க, இது எனக்கு செட் ஆகாது, அப்படி சொல்லணும். அதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நீங்கள் இன்வால்வே ஆகக்கூடாது, அவ்வளோதான். அப்போது தேர் சக்கரம் உங்களுக்கு வேண்டாம். விழுதுகளுடன் இருக்கின்ற ஆலமரம், இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இது உங்களுக்கு ஆகவே ஆகாது. அதுக்கு அடியில் போய் உட்கார்றது, அந்த பஞ்சாயத்து இன்றைக்கி கூட்டிடலாமா, அந்த பஞ்சாயத்து அதெல்லாம் வேண்டாம். அப்போது தேர், பஞ்சார கூடை, தேரே வேணாம் சார். தேருக்கு உங்களுக்கு என்ன சார் வேலை? அப்போது பஞ்சார கூடை, கோழி வைக்கிற பஞ்சார கூடை, கோவர்த்தனகிரி விதாரி பஞ்சாரம், இது எதுவுமே ஒரு கூட்டாகுது. அடுத்து ஸ்ரீசக்கரம் உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம். ஸ்ரீசக்கர வழிபாட்டு முறை இருந்தால் பூஜையரோடு வச்சுக்கொள்ளுங்க. கையில் கேரி ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. சில பேர் ஸ்ரீசக்கரத்தை கழுத்தில் போட்டுப்பாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு கடுமையாக நான் இந்த இடத்துல ஒரு பதிவை நான் சொல்கிறேன். ஸ்ரீசக்கரத்தை கழுத்தில் போட்டிருந்தாலோ, இப்போ எங்களை மாதிரி இந்த மாதிரி புண்ணியமான இந்த ருத்ராட்சம் மாதிரியான விஷயங்களை கழுத்தில் போட்டிருந்தாலோ, புனித பொருட்கள் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து கழட்டி வச்சுட்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க, இப்போ உங்களுக்கு பார்ட்டி அப்படின்னா என்ன பண்ணணும், கழட்டி வச்சிடணும். அதுக்கிட்ட டீல் பண்ணாதீங்க. ஸ்ரீசக்கரத்தை வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீசக்கரத்தோட எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேதரிங்காக டூர் போகிறீங்க, ஓகே, மனித வாழ்வில் சகஜம். அப்போ வேணும்னா அதை கழட்டி வச்சுருங்க. அதுக்குரிய கௌரவத்தை, இப்போவும் சொல்கிறேன், தாரை வடிவங்களுக்குரிய கௌரவத்தை கொடுத்தா தான் அது பலிக்கும். அடுத்ததாக ஒற்றை மயில் பீலி கூரிய அம்புங்கிறான். ஒற்றை மயில் பீலி, இப்போ சித்திரகுப்தன் எழுதுவார் பாருங்க, ஒற்றை மயில் பீலி, அது உங்களுக்கு வேணாம். அந்த மாதிரி டிசைனில் உங்கள் வீட்டில் பேனா இருந்தாலும் வேண்டாம். அடுத்து கூரிய அம்பு, ஒரு அம்பு, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அது வேண்டாம். அடுத்ததாக உள்ளங்கை சின்முத்திரை, இதெல்லாம் கும்பிட்ற பழக்கம் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. உள்ளங்கை ஆசீர்வாதம் பண்ணுற கை, அபயக்கரம் அதுக்கு பதிலாக என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அம்பாலோட அபயக்கரத்தை பார்க்குறது தான் சார் என் வாழ்க்கை. இங்கே பாருங்கள், அபயக்கரம் தான் வேணும்னு அவசியம் இல்லை, பாத கமலத்தை கூட கும்பிடலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். இதெல்லாம் சும்மா அபயக்கரத்து மேலே உங்களுக்கு இவ்வளோ மரியாதைன்னா பாத கமலத்து மேலேயும் உங்களுக்கு மரியாதை. டக்குன்னு பாதைக்கு மாறிடணும், அல்லது கண்மலருக்கு போயிடணும். அம்பாலோட கண்மலரை கும்பிடுங்க, அம்பாலோட பாதத்தை கும்பிடுங்க. இது வேண்டாம். எது? அப்போ நான் வெறும் இதை மட்டும் சொல்லலை. சில பேர் மகான்களோட கையில் வச்சுருப்பாங்க, இறந்து போனவங்களோட கை வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து அவங்க அப்பா ப்ளஸ் பண்ணுறாரு, அவரோட கை ஃபோட்டோ, இது அப்படிலாம் சொல்லுங்கள். இதெல்லாம் வேண்டாம். அது உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம், விட்டுருங்க. சின்முத்திரை உங்களுக்கு வேண்டாம். சின்முத்திரை மாதிரி 100 முத்திரை இருக்குது. அது மாதிரி வாய் முத்திரை இருக்குது, அந்த முத்திரை, இந்த முத்திரை. சின்முத்திரை உங்களுக்கு வேண்டாம், விட்டுருங்க. அடுத்ததாக உங்களுக்கு காது மடல், 3 பாதச்சுவடு. காது மடல், காது தொட்டு பேசுறது, 3 பாதச்சுவடு. அதே மாதிரி ஆமை விளக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆக இன் டீட்டெயில்டாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன ஆகும், என்னென்ன ஆகாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக உத்தரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதம், இதை பற்றி நம்ம பேச போகிறோம். உத்தரட்டாதி, ரைட். இப்போது இதுக்கு பொதுவாகவே சில பொருட்கள் நீங்கள் வச்சுக்கலாம். சில பொருட்களை நீங்கள் என்ன பண்ணலாம், பணம் வருவதற்காக வைத்துக்கொள்ளலாம்.
அப்போது பொதுவான பொருட்கள் என்னென்னு பார்க்குறோம். காமதேனு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க. காமதேனு, முரசு, காமதேனு, ஒற்றை கொம்பு குதிரை. இதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஒற்றை கொம்பு குதிரை இஸ் நத்திங் பட் உங்களுக்கு என்னது யூனிகார்ன் பொம்மை. காமதேனுவை நீங்கள் வழிபடணும். பொதுவாகவே புரட்டாதினாலே இது வந்துருங்க. புரட்டாதினாலே காமதேனு, பசு இதெல்லாம் வந்துடும். ஸோ இவர்கள் வந்து குருவினுடைய அம்சத்தை பொருந்தியவர்கள். அதனால் குருனாலே இந்த டிஃபால்ட் இதெல்லாம் வந்துடும். அப்போ பொதுவாகவே காமதேனு வழிபாடு ஒர்க் அவுட் ஆகும். ரைட். அடுத்ததாக இவர்களுக்கு பணம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அதை பற்றி பேசலாம். அதில் முக்கியமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி உத்தரட்டாதிக்கு செட் ஆகும். உத்தரட்டாதிக்கு இதே போரட்டாதிக்கு நான் வேறு சொன்னேன். இவங்களுக்கு இது செட் ஆகும். என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொன்னேன். பூசம் என்பது பாம்பு வருவதற்கான இனிஷியேஷன், மகுடி புற்று. ஆயில்யங்கிறது சாட்சாத் பாம்பு. ஏன் அப்படின்னா அந்த ஆயில்யத்தை சேர்ந்தவர் தான் யார்? பலராமன் சொல்கிறாங்க, லக்ஷ்மணனை சொல்கிறாங்க. இந்த ஆயில்யம்ங்கிறது அப்படியே பாம்பு. சரியா? அப்போது ஆயில்யத்துக்கு வர்றவங்க பாம்பு, 5 தலை நாகம், அம்மி, நாகலிங்கப்பூ, ஸ்டைட் பாம்பு, ஸ்னேக்கே தான் நீங்கள். அப்போது ஸ்னேக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேர் கையில் என்ன பண்ணுறாங்க, நாக மோதிரம் போட்டுக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தெர் இஸ் எ காஷன். ஒன்றுலேயும் ஒரு எச்சரிக்கை இருக்குது. நாக மோதிரம் எதில் போட்டுக்கணும், எந்த விரலில் போட்டுக்கணும், அது பின்னமில்லாத நாகமாக இருக்கணும், நாக்கு நீட்டாத நாகமாக இருக்கணும், அந்த நாகம் தலை ஒட்ட வச்சதாக இருக்கக்கூடாது. நன்றாக புரிந்துக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா வேண்டாம். ஆனால் நாகத்தை சிறப்பு நம்ம டைரெக்டாக பண்ணலாம். எப்படி? சில பேர் 2 புற்று இருக்க 2 பிணையல் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாகத்தை அப்படியே நீங்கள் கல் சிலையாக வாங்கி அம்பாள் பாதத்தில் வச்சிட்டிங்கன்னா அம்பாளுக்கு தலைமையில் தண்ணி விழும்போதெல்லாம் அந்த நாக தலைமையிலையும் விடும். இது கூட நீங்கள் பண்ணலாம். இது ஈஸியான வேலை. அல்லது வீட்டிலேயே சில பேர் வெள்ளி நாகம் எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபடுவாங்க. ராகு காலத்தில் அது வழிபடுறது, அந்த முறையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது அதுவும் முடியலன்னா புத்துக்கு பால் ஊற்றிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். சிம்பிள், ஈஸியான வேலை. நமக்கு நேரம் நல்லா இருக்குது, நாள் நல்லா இருந்தால் ஊற்ற போகிறோம், இல்லைன்னா வேலையை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் பொதுவாகவே பாம்பை பாருங்கள். அப்படி சேனல் மாற்றிட்டே வரீங்க, வரிசையாக ஒரு சேனலாக மாற்றுறீங்க. இன்னொரு சேனல், ஒரு இங்கிலீஷ் சேனல் வருது, அதில் என்ன வருது காட்டுறாங்க, இந்த பாம்பு பிடிக்கிறது, பாம்பு பற்றியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அதை நீங்கள் பிரதானமாக பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் பாம்புகிட்ட ஹாய் குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டிங்கன்னா ஓகே சார். நீங்கள் மனசு தான் எல்லாம். இப்போ கூட நான் பேசிகிட்டு இருந்தேன், மனசுக்கு எல்லாமே தெரியும். மனசுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. பாம்பு பார்க்கணும், அவ்வளோதான் மைண்ட் செட். நீங்கள் எப்படி வேணால் பாருங்கள், உங்களை யார் வேண்டாண்ணா, அவ்வளோதான். அடுத்ததாக 5 தலை நாகம். 5 தலை நாகம் யார்? மாரியம்மன் வச்சுருப்பாங்க 5 தலை நாகம். அப்போது அதை பார்க்கலாம். முருகப்பெருமான் காலில் போட்டு மீச்சிட்டு இருப்பார், ஒற்றை பாம்பு. அப்புறம் பெருமாள் இதில் படுத்திருப்பார் சயனத்தில். பாருங்கள், நாகலிங்கப்பூ. அப்போது இது வந்து ரேரு, இப்போ கிடைக்குதா பாருங்கள். பக்கத்தில் கிடச்சிதுன்னா அதை வாங்கி கோயில்களுக்கு கொடுங்க. அடுத்ததாக மின்னல், டிக் வடிவம், வஜ்ராயுதம், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். மின்னல், டிக் வடிவம். அப்போ ஒரு பேப்பரை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது எப்படி டிக் பண்ணணும்? டிக் அடிக்கணும். இப்படி டிக் அடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் நான் அப்ரூவலுக்காக பேப்பர் கொடுத்தா கிறுக்கி வச்சிட்டீங்க அப்படிம்பாங்க. சில டீம் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்ஷன் பண்ணுற பேர் வழியிலே அதில் இப்படி கோடு போடுறது அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் டிக்கு தான் அடிக்கணும், டிக் அடிக்கணும். அடுத்து என்ன, வஜ்ராயுதம் தாங்கிய இந்திரன் யானை மேலே வருவான், எது ஐராவதத்து மேலே, அந்த ஃபோட்டோ. அது மாதிரி சுத்தியல் குடைங்கிறாங்க. உங்கள் கையில் ஒரு சுத்தியல், இப்போது இது நீதிமன்றங்கள்லாம் அப்படி வச்சுருப்பாங்க, அந்த சுத்தியல் ஆர்டர் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சுத்தியல். உங்கள் வீட்டில் நீங்கள் ஆணி அடிக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க சுத்தியல். அந்த சுத்தியலையே நீங்கள் பார்க்குறதோ அல்லது அந்த சுத்தியலை வந்து நீங்கள் உங்களுடைய ரூம்குள்ளே வச்சுருக்கிறதோ நல்லது. என்ன சார் லாஜிக்கு, சுற்றி வச்சா காசு வருமா? உங்களுக்கு வரும். சுற்றி வச்சா காசு வரும். ஏன் வரும்லாம் கேட்கக்கூடாது. அதான் அந்த தாரை வடிவம். அது உடஞ்சி போன சுற்றியாக இருக்கக்கூடாது. மீதெல்லாம் டிஸ்க்ளைமர் நீங்களே போட்டுக்கோங்க. உடஞ்சி போனதாக இருக்கக்கூடாது, விரிசல் விட்டதாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குடை. இந்த குடை வந்து ஏதேனும் ஒரு குடை, அம்பர்லா மழை குடையாக இருக்கலாம், அம்பாளுக்கு கொடுக்குற குடையாக இருக்கலாம். குடை வந்து உங்களுக்கு சம்பத்து, காசு தரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக பாதச்சுவடு, பாதுகை. உங்கள் வீட்டில் எப்பயுமே பாதச்சுவடை பார்க்கணும், பாதுகையை பார்க்கணும், இரட்டை மீன்களை பார்க்கணும், படகு, பாய்மரத்தை பார்க்கணும். படகு இஸ் நத்திங் பட் வாட் இஸ் படகு? படகு வந்து என்ன, ஏற்கனவே சொன்னேன் நான், குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா, அதுதான் படகு. அதில் உட்காந்து அப்படி பாட்டு பாடிட்டே போவாங்க. அது பேர் படகு. ஒகேனக்கல்லாம் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது பாய்மர கப்பல்னால் என்ன, 1001 அப்படி போரிடத்துக்கு போவார் அவர். எப்படி பண்ணார், பாய்மர கப்பலாக வரிசையாக வரும். பாய்னா காற்றுன்னு அர்த்தம், பாய்மர கப்பல்னால் காற்றினால் வீசக்கூடிய ஒரு படகுன்னு அர்த்தம். இந்த 2 வித்தியாசம் இருக்குது. அப்போது இதில் வந்து நிறைய வலையாக இருக்கும் பாய்மர படகு. சில பேர் வீட்டில் பொம்மை வச்சுருப்பீங்க, அந்த ஒரு வலையும் இருந்திருக்கும்.
அதான் சொன்னேன், தாரை வடிவத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்கிறேன். படகோ பாய்மர படகோ அதுக்குரிய கௌரவம் உங்களுக்கு வரணும். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் போனால் கூட படகுல போங்க, மோட்ரு போட்டுக்கு வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு படகு நிறையா பயன்படுத்த என்னைக்காவது தான் அதை பார்க்குறீங்க. இது உங்களுக்கு பணம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இரட்டை மீன்கள் சொல்கிறாங்க, இரட்டை மீன் அதில் பயன்படும். இப்போது உங்களுக்கு உத்திரட்டாதி சொல்கிறேன், பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் ஒன்று இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போது இதில் உங்களுக்கு என்னென்னா, எந்த விஷயங்கள் வந்து செட்டே ஆகாது, இதை பயன்படுத்தினா எனக்கு செட்டே ஆகாதுன்னா, மான் தலை உங்களுக்கு செட் ஆகாது. சில பேர், சார் நான் ஏன் சார் மானுக்கிட்ட போகிறேன், இங்கே மான்கிட்ட நீங்கள் போக மாட்டீங்க. மானுடைய தலை ஃபேன்சி ஸ்டோரில் விற்கும். சில பேர் ஒரு பொம்மைக்காக வாங்கி வீட்டில் வச்சுருப்பீங்க. அந்த மானுடைய வடிவமோ கொம்போ முகத்தை பிரதிபலிக்கின்ற ஏதேனும் விஷயங்களோ உங்களுக்கு வேண்டாம். அது வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்தது வில்லு. இப்படி ஒரு வில்லு அந்த வில்லை நீங்கள் பார்க்குறது வச்சுக்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. சில பேர் இங்கே மாட்டியிருப்பீங்க, அந்த வில்லெல்லாம் கூட உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்ததாக ஸ்வஸ்திக்கு செந்தூர பொட்டுங்கிறான். ஸ்வஸ்திக்கு செந்தூர பொட்டு, சில பேர் செந்தூர பொட்டு இப்படி வச்சுப்பாங்க. ஜெய் ஆஞ்சநேயா, அது உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம். அதுக்கு பதிலாக ஆஞ்சநேயருக்கு சந்தனம் கூட வச்சுக்கலாம். நீங்கள் அல்ட்ரு பண்ணிக்கோங்க. கடவுள் நம்பிக்கைகள்னு வரும்போது நான் உங்களை காயப்படுத்தவில்லை நண்பர்களே. அபயகரசத்துக்கு பதிலாக நான் என்ன சொன்னேன், பாதகமலம்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு செந்தூர பொட்டுக்கு பதிலாக நீங்கள் சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது வேண்டான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஸ்வஸ்திக்கு திரைச்சீலைகள் நிறைய பயன்படுத்தக்கூடாது. உத்திரட்டாதி நிறைய திரைச்சீலைகள் உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம். அடுத்ததாக நெருப்பு கங்கு சிப்பிக்குள் முத்து, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம். அடுத்ததாக வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா, கும்பம், உடுக்கை, டால்ஃபின், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. டால்ஃபின் பொம்மை, டால்ஃபின் சம்மந்தப்பட்ட வீடியோஸு, டால்ஃபின் சம்மந்தப்பட்ட படங்கள், டால்ஃபின்னே ஒரு ஹோட்டல், ஏதோ ஒன்று, டால்ஃபின் உங்களுக்கு வேணாம், விட்டுருங்க. அப்போது அடுத்தது மணல் கடிகாரம். ஒரு மணல் கடிகாரம், அது சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம முன்னெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த டைம் கடிகாரம், மணலை வச்சுட்டு அப்படி பார்ப்பாங்க. இப்போல்லாம் அந்த பழக்கம் இல்லை. இருந்தாலும் சில பேர் ஒரு ஆன்டிக் பொருட்கள் மாதிரி அதெல்லாம் வச்சுட்டு பயன்படுத்துகிறீங்க, அது உங்களுக்கு வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். 1, 2, 3, 4 ரேவதி நட்சத்திரக்காரர். பொதுவாகவே ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன வச்சுக்கணும், அவங்களுக்கு பணம் வர்றதுக்கு என்ன வச்சுக்கணும், எதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத 3 செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இத்தோடு இந்த பதிவு நிறைவேறுகிறது, அதனால் ரொம்ப சீரியஸாக கவனிங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்னென்ன நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல பாருங்கள். பாதச்சுவடு, பாதுகை, ஏதேனும் ஒரு பாதுகை. முன்னெல்லாம் நான் படிக்கும்போது, வேதம் படிக்கும்போது என்னுடைய குருநாதரோட பாதுகை இருக்கும், அதை எடுத்து இப்படி தலைமையில் வச்சுக்கிட்டு குருர் பிரம்மா குருர் விஷ்ணு புத்தி வரணும்னு வேண்டிப்போம் ஒவ்வொரு வியாழக்கிழமை. அப்போல்லாம் குரு பக்தி அப்படி இருந்தது. இன்றைக்கி நம்ம குருவை என்ன சொல்கிறோம், ஹாய் ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோங்கிறோம். ப்ரோ குருவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பாதுகை வழிபாட்டோடு சேர்ந்து குருவை நீங்கள் மதிக்க வேண்டும். குருவினுடைய பாதுகைக்கே அத்தனை சக்தி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாதுகை, ராமரோட பாதுகை. பரதன் என்ன பண்ணான், ராமருடைய பாதுகை எடுத்து வச்சுருந்தான். அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். பாதுகை சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு கூட்டாகும், ரைட்டா. அதே மாதிரி அடுத்ததாக பாதச்சுவடு அது பார்க்கணும். அடுத்ததாக இரட்டை மீன், படகு, பாய்மர கப்பல், இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். இரட்டை மீன், படகு, பாய்மர கப்பல் நீங்கள் வச்சுக்கோங்க. இது மனப்பாடமாக வச்சுக்கோங்க. பாதுகை, பாதச்சுவடு, இரட்டை மீன்கள், படகு, பாய்மர கப்பல். அப்போது காசு வரக்கூடிய பொருட்கள் இதில் தான் வித்தியாசப்படுறீங்க நீங்கள். ஏன், அவங்களுக்கு சொன்னது வேறு, உங்களுக்கு சொன்னது வேறு. உத்திரட்டாதி சொன்னது வேறு, ரேவதி சொன்னது வேறு. எங்கே வித்தியாசப்படுறீங்க பாருங்கள். அஸ்வினி மகம் மூலம் நீங்கள் இந்த அஸ்வினி பாருங்கள் நண்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் மேஷராசியில் இருக்கிறது அஸ்வினி. பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இந்த மேஷத்தில் இருக்கார் கேது, இவர் தான் முதன்மை தொடங்குறார். ஞானமாகத்தான் இந்த உலகம் தொடங்குகிறதுங்கிறது வேதம். 5ஆம் இடமாகப்பட்ட என்னது, 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடமாகப்பட்ட சிம்மத்தில் இருக்கிறது மகம், 9ஆம் இடமாகப்பட்ட தனுசில் இருக்கிறது மூலம். என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்கள். 1, 5, 9ங்க. இந்த 1, 5, 9 திரிகோணம், மூல திரிகோணம்ங்கிறது 1ஆம் இடமும் ஒரு முக்கியமான இடம், 5ங்கிறது ஒரு முக்கியமான இடம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். இப்படி இறை அருள் பெற்றவர், அது மட்டும்தான் உங்களுக்கு வரணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அஸ்வினி நட்சத்திர அஸ்வினி தேவர்கள் குதிரை முகத்தை பார்க்க வேண்டும். ஹைக்ரீவர் குதிரை முகம் தாங்கி இருக்கிறார், அவரை வணங்குங்க. குதிரையே பார்த்தா சூப்பர். குதிரைக்காரர் வாசலில் இருக்கார், குதிரைக்காரர் வாசலை கொண்டாந்து குதிரை லாயம் இருக்குது, பார்க்க சூப்பர் அருமை. நம்ம சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா நிறைய குதிரை லாயங்கள்லாம் பார்க்கலாம். இல்லை சில பேர் கல்யாண வீட்டுக்கு மாப்பிள்ளை பொண்ணு குதிரையில் வச்சு ஓட்டுவாங்க. ஏன் இதில் வெக்கமே கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாரை ஹாவ் நோ லாஜிக்ஸ். குதிரை உங்கள் கண்ணில் பட்டால் பணம் வரும், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ரீசன்ஸ்லாம் சொல்லக்கூடாது. வால்பேப்பராக இருக்கலாம், டிபியாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம்,
அந்த லெவலுக்கு நான் சொல்லிட்டேன். குதிரையை பார்த்தா காசு வரும். ரைட். அடுத்ததாக அஸ்வினி. மகம்னா என்ன சொல்கிறோம்? சிம்மாசனம். அதனால தான் மகத்தில் பிறந்தவர் ஜகத்தில் ஆளுவார்னு சொல்கிற காரணம் என்ன? இது இது கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. சிம்மாசனத்தை குறிக்கின்ற இடம் அது. சூரியன் ஆட்சி அங்கு தான் பெறுகிறார். அப்போ மகத்தை என்ன சொல்ல சிம்மாசனம் என்று சொல்கிறோம். அதே மாதிரி துளசி மாடம், மகுடம், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். துளசி மாடம் உங்கள் வீட்டுக்குள்ளே துளசி மாடம் இருந்தால் சூப்பர். வெள்ளிக்கிழமை துளசி மாடம் அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க சார். எல்லாத்தையுமே ஒரு ஜாலியாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலோட அந்த தாரையை கொண்டு வந்துடணும். என் ஆசையெல்லாம் ஒன்று தான் நண்பர்களே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை பொருத்திக்கணும். ஐயோ அது நமக்கு செட் ஆகாது, ஐபிசியில் சொல்லியிருக்காங்க, ஐயோ துளசி மாடமா, இப்படி நீங்கள் பேசுனா அதுதான் இந்த கலையினுடைய வெற்றின்னு நான் கருதுகிறேன். துளசி மாடத்தை நீங்கள் பார்க்கணும். ஃப்ரீயாக விடுங்க. அடுத்தது மகுடம். அப்போ கோயிலுக்கு அம்பாளுக்கு வாங்கி தரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தர்மகரத்தை கேட்குறாரு, நீங்கள் என்ன அதாவது ஜொல்ஸா வாங்கி தரீங்களா, பணமாக தரீங்களா? எனக்கு ஐயா நான் ஒரு சுவாமிக்கு ஒரு மகுடம் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், சுவாமிக்கு ஒரு என்ன சொல்கிறது தலையில் இது வைக்கணும்னு நினைக்கிறேன், கிரீடம் வச்சு தரேன்னு நினைக்கிறேன். இப்படி போயிடணும். அப்படி உங்களுக்கு காசு இல்லைன்னா சின்ன சரக்கு கூட வச்சுக்கலாம், சின்ன மகுடம் கூட வச்சுக்கலாம். மகுடத்து மேலே உங்கள் கான்செப்ட் இருக்கணும். அடுத்ததாக கோயில் கோபுரம் பல்லக்குங்கிறாங்க. கோயில் பார்க்குறது, கோயில் கோபுரத்தை பார்க்குறது, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்லாம் சொல்கிறாங்கல்ல. கோயில் கோபுரம், பல்லக்கு நீங்கள் தூக்கிட்டு போகிற பல்லக்கு அதாகட்டும், அதை எப்படி வேணால் நீங்கள் அந்த பல்லக்கை பார்க்கலாம். பல்லக்கு ஜென்ரலாகவும் பார்க்கலாம். இப்போல்லாம் இந்த ஈவென்ட் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் மேரேஜ் பொண்ணு பையனை உட்கார வச்சு பல்லக்கில் வந்து தூக்கிட்டுறாங்க. அதை கூட தான் பாருங்கள் சார். அதை போய் பார்த்து தாரை ஹவ் நோ சென்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், தாரை என்பது இது ஒரு இதயபூர்வமானது, அறிவுபூர்வமானது அல்ல. அது உங்கள் கண்ணில் பட்டால் காசு வரும், அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு வேறு எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் அந்த பல்லக்கை நீங்கள் பார்க்கணும். அப்போ அம்பாள் சுவாமி திருமலா திருப்பதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அந்த சுவாமி உட்கார வச்சு பல்லக்கிலெல்லாம் அப்படி கூட்டு வருவாங்க. ஸ்ரீரங்கநாதரை கூட்டு வருவாங்க. இதெல்லாம் கூட பாருங்கள், அதெல்லாம் பண்ணலாம். அடுத்த சில பேர் பல்லக்கு தூக்குற பொம்மையை கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் இவ்வளோ மெனக்கெட்டு சொல்கிறது ஒரே ஒரு காரணம் தான், இந்த பல்லக்கு உங்கள் மைண்டுக்கு வரணும். மைண்டுக்கு வந்துருச்சா, இனிமேல் பல்லக்கை பார்ப்பீங்களா? ரைட், விடுங்க. அடுத்து அங்குசம், யானை துதிக்கை. இதெல்லாம் இப்போ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா யானை அப்படி யானை துதிக்க, இந்த யானை துதிக்க ஒரு ஜஸ்ட் அப்படி பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் கண்ணுக்குள்ளே போகணும். யானை துதிக்க, அங்குசம் வச்சுருப்பாங்க கையில், அங்குசம், அதை பாருங்கள். அடுத்தது பிள்ளையார் சுழி. நீங்கள் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இது உங்களுக்கு செட் ஆகும். வீணை செட் ஆகும். வீணை, பிள்ளையார் சுழி செட் ஆகும். அடுத்து எப்போது இதெல்லாம் சூப்பர், வீணையை பார்க்குறோம், பிள்ளையார் சுழி போடுறோம், நல்லா வருது. இப்போது இதெல்லாம் செட் ஆகாது ரேவதிக்கு, இதெல்லாம் தொட்டால் வேணாம் சார், அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னா என்னென்ன? பாயிண்ட் நம்பர் 1 ருத்ராட்சம். ஐயோ சார் என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ தான் சார் நான் ருத்ராட்சம்லாம் போட்டுட்டு இருந்தேன். போடுங்க, வேண்டான்னு சொல்லலை. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ருத்ராட்சத்துக்கு பதிலாக மாற்று இருந்தால் பாருங்கள். ருத்ராட்சத்தில் துளசி மாலை இருக்குது, எத்தனையோ இருக்குது, மாலைகள் நிறைய. எனக்கு ருத்ராட்சம் தான் சார் பிடிக்கும். சரி, ரைட். அப்போ அதில் ரொம்ப கம்மியான முகங்கள், அதாவது அதிகமான முகம் இருந்தால் அதுக்கு பவர் கம்மி. 5 முகத்துக்கு மேலே போயிடுங்க, அல்லது 5 முகம் போட்டுக்கோங்க. சர்வதோஷ நிர்தோஷோஸ்து. அப்போ 4வது முகம் 3வது முகம் வேணாம் சார், வேணாம். இந்த வீர விளையாட்டெல்லாம் வேண்டாம். அப்போ ருத்ராட்சத்தையே எப்படி சிம்பிளிஃபைடாக யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அல்லது ரேர் யூசேஜ் ஹோமம் பண்ணும்போது போட்டுக்கோங்க, அல்லது ருத்ராட்சி ஜெபம் பண்ணும்போது போடுவோம். மற்ற நேரத்தில் கழட்டி வச்சுருங்க. அது கூடயே நீங்கள் வச்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கு பணம் தராது, வர்ற பணத்தை நிறுத்திடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப ருத்ராட்சம் போட்டால் ஞானி ஆக்கி விட்ரும். இப்போ ராம்ஜி மாரி கூப்பிட்டு வந்து அப்புறம் நீங்கள் எனக்கு ஜோசியம் சொல்லுவீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்பேன். இப்போ நீங்கள் செல்வந்தராக இருக்கீங்க சார், உங்களுக்கு நான் ஜோசியக்காரராக இருக்கேன் சார், அப்புறம் நான் ஜோசிக்கு செல்வந்தராகிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களை கடவுள் ஒரு பெரிய ஆளாக வச்சுருக்கார், நீங்கள் அப்படியே இருந்துக்கோங்க. அப்போது ஸ்படிகம் போட்டால் அதுவும் வேணாம், ஸ்படிகமும் வேணாமா, இதெல்லாம் போடணும். அன்றாட தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிற்காலத்தில் நம்ம ஆகிக்கிட்டோம். அப்படி ஆன்மீக வழியில் செல்பவர்களுக்கு மட்டும்தான் இது அருந்துணை, சம்சாரிகளுக்கு வேண்டாம், அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அப்போ ஸ்படிகம் அதுவும் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்து நடராஜர் வடிவத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. என்ன சார் கூடாதுங்கிறீங்க? வேண்டாம், ரேரு, வேண்டாம், விட்டுருங்க. உங்களுக்கு ஏதோ தெரியாச்சா கண்ணில் பட்டுச்சு, உங்களை தப்பு போட்டுக்க சொல்லலை. சாமி பார்த்தா ஒன்றும் தப்புன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது பர்பஸாக இன்டென்ஷனாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அடுத்ததாக திருசூலம், மழைத்துளி, கபாலம். மழைத்துளி சம்மந்தப்பட்ட லோகோ பண்ணாதீங்க. துளி வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகும். திரிசூலம் வேண்டவே வேண்டாம். அப்போ டிவைனில் 3 வந்துடுது. திரிசூலம் வேண்டாம், ருத்ராட்சம் வேண்டாம், ஸ்படிகம் வேண்டாம். அதுக்கு பதிலாக சக்தி தனக்கே, சக்தியே உலகம், நீங்கள் வேறு ஏதாவது போயிடுங்க, வேல் போயிடுங்க. அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. நம்ம இந்துயிசம் ஹேவ் வெர்சடைல் ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அடுத்ததாக அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. இது உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம். ஏன்?
நல்லா கவனிங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்மீகம் இழையோடுது. அதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? ஏன்னா சாட்சாத் குருவினுடைய ராசி ரேவதி. உங்களை ரொம்ப பண்ணால் என்ன ஆகிடுனா நீங்கள் அப்படி சன்னியாசி ஆகிடுவீங்க. அப்போது ஆன்மீக வழியிலிருந்து உங்களை நான் எப்படா நகர்த்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ 12ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெறும் பொழுது அங்கு அதே இடத்துல தான் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். இங்கே பாருங்கள், இகவாழ்வை சொல்கிறதும் அதுதான், அதே நேரத்தில் ஆன்மீக வாழ்வை பிரதானப்படுத்துவதும் அந்த இடம் தான். அப்போது நீங்கள் ரொம்ப இன்வால்வ்டாக போகக்கூடாது. போயிட்டா என்ன ஆகும்? அப்படியே கூட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணோம்? அகண்ட தீபம் யாக தீயை பார்க்கக்கூடாதுங்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, நீங்கள் அது மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம். சார் நான்லாம் ஒரு 10 வருஷமாக யாகம் பண்ணுறேன், இங்கே நன்றாக புரிஞ்சுக்கொள்ள. அது மேலே ஒரு கிறுக்கு வந்துருச்சுன்னா, நானும் மீனராசி தான் அதனால் சொல்கிறேன், அது மேலே ஒரு கிறுக்கு வந்துருச்சுன்னா அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பொழப்பு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஆன்மீகவாதியாக மாறிடுவீங்க. அப்படி ஆகக்கூடாது. அப்போது இந்த யாக தீயை நீங்கள் ரொம்ப இன்வால்வ்டாக ஆகக்கூடாது. அடுத்து ஒலிம்பிக் ஜோதி சிங்கயாழி, சிம்ஹயாழி கஜயாழிலாம் சொல்கிறாங்கல்ல, சிம்ஹயாழி உங்களுக்கு செட் ஆகாது, அதை பார்க்காதீங்க. அடுத்ததாக தோரணம், மாலை, லிங்கம் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. புரட்டாதிக்கு செட் ஆனால் அதே மேட்ரு உங்களுக்கு செட் ஆகலை பார்த்தீங்களா? அதான் இதனுடைய மேஜிக். இந்த ரேவதிக்கு செட் ஆகாது. அது தோரணம், மாலை, லிங்கம், மூலிகை கொத்து இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது இதெல்லாம் உங்களுக்கு ஆகும், இதெல்லாம் ஆகாது. தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது மேற்கொண்டு எனக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் இது இருக்குது அது இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் வேலை வேணும், காசு வேணும். அப்போது கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். உலகம் எங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான கால்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலே சொல்லப்போனால் எங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். அப்போது நீங்கள் ஐபிசி நம்மளுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் வெரி வெரி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். உலகத்தில் ரொம்ப ஈஸி என் கூட பேசுகிறது தான். அப்போது கீழே ஐபிசியினுடைய லிங்க் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் சேனல். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் எங்களுடைய அப்டேட்ஸை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உண்மையிலே சொல்கிறேன், கனத்த இதயத்தோடு விடைபெறுகிறேன். அடுத்த பதிவு இதோட எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், ஐ எம் ஷியூர். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays, South India's #1 travel brand.